ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டா லாரி இங்கெல்லாம் செம்ம வாட்டர் ஃப்ளோ இருந்திருக்கும். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, திஸ் இஸ் லோகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம் கைஸ். எங்கே புறப்பட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நான் மோட்டோ விலாகிங்கில் சொல்கிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ தான் பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ பெட்ரோல் போட்டோம்னா 150 ரூபா போட்டு. சாரி கைஸ், சுத்தமாக எந்த வாய்ஸுமே ரெக்கார்ட் ஆகலை. எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே போய் சொதப்பலாக தான் முடியுதுன்ட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நான் வீட்டில் வந்து கிளிப்பிங்ஸ் பார்க்குறப்பே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ். இப்போ என்னடா பண்ணுறது நானே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாய்ஸ் வர கொடுத்துடலாமே, நம்மளுக்கு அது இன்னும் பெருசாக புதுசு இல்லை. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வீடியோஸ்க்கெலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாய்ஸ் வர கொடுத்துடலாமேன்ட்டு வாய்ஸ் வர கொடுத்துட்ருக்கோம் கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கைகளுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஊர்லேருந்து கைகளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். ஆல்ரெடி ஒரு வாட்டி கைகளுக்கு போகிற வழியில் தான் நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இன்றைக்கி. எதனாலனா, நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போவோம். ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு எதுனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா மைண்டே அப்செட்டாக போயிடும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி அப்செட்டாக போயிடுச்சு. சரி விடுங்க, எங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சோ அங்கேருந்தே நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டிக்காரர் போயிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா கைஸ். அந்த மாதிரி ஆளுங்களை தான், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக நடக்கும். எதனாலன்னா, அவங்க பாட்டுக்கு அவங்க வளைச்சி எடுப்பாங்க, எந்த ரோட்ஸும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி வளைச்சி எடுக்கிறவங்களுக்கு தப்பிச்சின்னு போயிடுவாங்க. மிஸ் ஆகிறது நாங்கள் தான், அடிப்படுறது எங்களுக்கு தான், கெட்ட பேர் எங்களுக்கு தான் கைஸ். இன்னும் நம்ம கைகளுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். என்னென்னவோ யோசிச்சுட்டு வந்தேன், எல்லாமே சொல்லலான்ட்டு. மோட்டோவைகள் இன்னும் சூப்பராக சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு என்னடா சொல்கிறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன் கைஸ். எதனாலனா, நம்ம மோட்டோ விலாகிங்லே நம்மளோட மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ நம்ம அப்போ நினைப்போம், என்னடா நம்ம அங்கே பேசியிருப்போன்ட்டு. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். நம்ம இப்போ எத்தனை பேர் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே ஆள் தான். அது உங்களுடைய கிரே மோட்டோ மட்டும்தான் கைஸ் போயிட்டுருக்கான். நம்ம சிங்கிளாக தான் போயிட்டுருக்கோம். எதனாலனா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சினிமாவுக்கு போயிட்டாங்க. அது எந்த சினிமான்னு நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. அவங்கெல்லாம் சினிமாவுக்கு போயிட்டாங்க. சரி, எனக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த அமௌண்ட் இருந்தால் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டு எங்கன்னா ஒரு ரைடு போயிட்டு வரலாமேன்ட்டு நம்ம இப்போ ஒரு ரைடுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடென்ட். போகலாம், யாருக்குன்னா ஆச்சுன்னு தெரில. இந்த வண்டிக்கு தான் బండి బాగా ఉంది కదనా, మాత్రం కాలేదు దీనికి. யாருக்கு என்னென்ன வந்துச்சுன்னு தெரியாது. நல்லா இருந்தால் சரி, நல்லா இருக்குன்னு நீங்களும் ப்ரே பண்ணுங்க. எங்கே போனாலும் சேஃபாக நிதானமாக போங்க. ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போட்டு போங்க. பிசுறு தட்டினாவே ஆல் அவுட்டு கைஸ். சின்ன பிசுறு தட்டினாவே போதும், ஆல் அவுட்டு. இப்போ தான் நம்மளோட செக் போஸ்ட் கடந்து வந்துட்டோம். அந்த செக் போஸ்ட் தெரியும் கைஸ், உங்களுக்கு ரூட் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம கூகுள் மேப் போட்டு தான் போய் ஆகணும். ஒரு இடத்துல போய்
லாரியே கவுந்து கிடக்கு. ஒரு லாரியே கவுந்து கிடக்குது, யாருமே இல்லையே. அந்த லக்கேஜ் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. இதான் நைட் டைம்ஸ் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் போயாகணும் கைஸ். இருங்க, நம்ம அந்த டைம் பாஸ் ஆகிக்கும். டிக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, இப்படி தான் கைஸ் போயாகணும். ஃபுல்லாமே ஆஃப் ரோடிங் தான் கைஸ், ஃபுல்லாமே ஆஃப் ரோடிங் தான். எவ்வளோண்ணா டிக்கெட்டு? 100 பார்க்கிங் என்ட்ரி. பார்க்கிங் 100ஆ? ஐயோ, பார்க்கிங் என்ட்ரி. பார்க்கிங் என்ட்ரிண்ணா திருவண்ணாமலை கைஸ். இங்கே என்ட்ரி டிக்கெட் ஆஸ் வெல் அஸ் பார்க்கிங் டிக்கெட் 100 rupees தான் கைஸ். நான் 50 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி, ஃபோன்பே கூகுள் பே இருந்துச்சான், அதில் பே பண்ணியாச்சு. அங்கேயே பார்க் பண்ணிட்டுருக்கணும். இந்த பார்க் பண்ணிட்டு ப்ளீஸ். వచ్చి చేసిపోతా ఉండు, వంద కుడుకురా, వంద కుడుకురా இருங்க. குப்பம். ஸோ கைஸ், ஃபைனலாக கைகளுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. நம்ம வண்டி இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் கைஸ். அந்த தாத்தா கிட்ட தான் ப்ரெசென்ட் நம்மளுடைய ஹெல்மெட் கொடுத்துட்டு வந்துருக்கேன். எதனாலன்னா, இங்கே நம்மளுடைய ஹெல்மெட் கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம சின்ன வாட்டர் ஃபால்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்போம். அதனால தான் இப்போ நம்ம அந்த தாத்தா கிட்டே நம்மளுடைய ஹெல்மெட் கொடுத்துட்டோம். அந்த தாத்தா சரி வச்சுக்கிறேன் தம்பின்னு சொல்லியிருந்தாங்க. போகிறப்ப இருந்தால் நம்ம கவனிச்சிட்டு போயிடலாம் கைஸ். அதனால தான் இங்கே ப்ரெசென்ட் ஃபுல்லாமே காட் ரோட்ஸ் தான், எல்லாமே காடு தான் கைஸ், ஃபுல்லாமே காடு தான். ஆனால் இப்போ ஜனம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டாங்களாம். நான் தாத்தாவை கேட்டிருந்தேன், ஏன் தாத்தா பெருசாக யாருமே வரமாட்டாங்களான்னு கேட்டிருந்தேன். இல்லை தம்பி, இப்போது தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதனால தான் பெருசாக யாருமே வரமாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 40 50 வண்டி வரும், அவ்வளோதான். சரி தாத்தான்னு சொல்லிவிட்டு நம்மளும் வந்துட்டோம். இங்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் கைஸ். பாதி வழி தான் வண்டியில் வர முடியும், அதுக்கப்புறமா எல்லாமே நடந்தால் போய் ஆகணும். ஆனால் பார்த்து நிதானமாக வாங்க. ஆமாண்ணா, கிரே மோட்டோண்ணா, எங்களது குப்பம். ஒன்றும் இல்லையா? டம்மி தானா? 100 ரூபா கட்டிட்டு வந்தேன். என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா தானே சொன்னாங்க. வண்டியில் வந்தேன். 50 ரூபா தானா? 100 ரூபாய் இல்லையா? நீ தமிழ்நாடு வண்டின்னு பார்த்தோன்னே அவன் 100 ரூபாய் கேட்டிருப்பான் பார்ட்டிசிபேன். அங்கே இருக்குது ஒன்றுமே இல்லைங்க. எப்படியா பசங்க இப்போ போகிறாரு? இல்லை, அவன் டிக்கெட் கொடுத்தான், இங்கே தான் வச்சுட்டு இருக்கேன். டிக்கெட் கொடுத்துருந்தான், ஆனால் டிக்கெட்டில் 100 ரூபா போட்டுருந்துச்சு. இல்லை, வண்டியில் பார்த்து ஒவ்வொருத்தனுக்கு ஒரு இதை போட்டு வாங்குறாங்க. ஓ, அதனாலயா? நான் இந்த குப்பம் தான், நான் தமிழ்நாடு வண்டி வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள சாப்பிட்டோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா கைஸ். நம்மளை பயங்கரமாக ஏமாற்றிட்டாங்க கைஸ். தமிழ்நாடு வண்டின்னு பார்த்து ஏமாற்றிட்டாங்க. நான் முன்னே வந்திருந்தேன், அப்பயே யோசிச்சுருந்துருக்கணும். டிக்கெட் 50 ரூபான்னு தான் நினச்சின்னு வந்திருந்தேன். ஆனால் டிக்கெட் நம்மக்கிட்ட 100 ரூபான்னு வாங்கிட்டாங்க கைஸ். அந்த அண்ணாவோட கமெண்ட், அந்த அண்ணா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, தம்பி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை தம்பி, 100 ரூபா பிடிங்கிட்டாங்க அந்த பசங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி விடுங்க, சாப்பிட்டு தான் போட்டோம், பிரச்சனை இல்லை கைஸ். இதுதான் கைஸ் அந்த கைகள் வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் இப்போது நம்ம ப்ரெசென்ட் டாப்பில் இருந்திருக்கோம், இன்னும் கீழே போகல. ஃபஸ்ட்டு டாப் வியூலேருந்து பார்க்கலாம், கீழே போகலாம். ஒரு அமேஸ்டான சின்ன வாட்டர் ஃப்ளோ.
இப்போ ப்ரெசன்ட் நம்ம கைகள் டாப்பில் தான் இருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கீழே போகலாம் வாங்க. பெருசாக வாட்டர் ஃப்ளோவே இல்லை கைஸ். நானும் எதேதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், ஆனால் சுத்தமாக வாட்டர் ஃப்ளோ இல்லை. முன்னாலாம் இங்கெல்லாம் பயங்கரமாக வாட்டர் ஃப்ளோ போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இங்கே எதுவுமே காணோம். வந்து ஏமாந்துட்டு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் ஃபுல்லாமே வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு கைஸ். முன்னெல்லாம் இங்கெல்லாம் பயங்கரமாக குளிச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்து ஏமாந்து போன கணக்காகி போயிடுச்சு நம்மளோட சுச்சுவேஷன். பரவாயில்ல, ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. இங்கெல்லாம் செம்ம வாட்டர் ஃப்ளோ இருந்திருக்கும். இப்போல்லாம் மழை பெஞ்சிருந்தா இந்த டைமுக்கு, ஆனால் 2 சைட்ஸுமே வாட்டர் ஃப்ளோ பயங்கரமாக இருந்திருக்குங்க. இப்போ இந்த பக்கம் ஒன்று தான் இருக்குது, இந்த பக்கம் டோட்டலாக காலி. அந்தந்துக்கு சிவனாவது வேணுட்டு போகலாம் வாங்க. கடவுளே எல்லாம் நல்லா இருக்கும் ப்ளீஸ். எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம், ஆனால் பெருசாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை கைஸ். எதனாலனா தண்ணி ஓட்டமே டோட்டலாக கம்மியாயிடுச்சு நம்மளுடைய கைகளில். அதனால தான் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஓகே, பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இல்லையா, அதனால தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் கைகள். ரொம்ப நன்றி. ஐயோ, நீ ஹெல்மெட் வச்சுக்கிறதுக்கு எங்கள் காசே காணோம். ரொம்ப நன்றி. சரியா? பத்திரம்.